வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. பாருங்கள், செடியெல்லாம் வந்து ஒரு சில செடியெல்லாம் வந்து பூச்சி வந்துட்டுருக்கு. ரெண்டாவது நித்தியமல்லியை செடியை பற்றி நான் கேட்டிருந்தீங்க. நித்தியமல்லி எப்படி வளர்க்கணும், என்ன பண்ணணும்னு. ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து அது பதியம் போட்டு அடுத்து ஒவ்வொரு தடவையும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த செடியை எடுத்து 4-5 செடியாக பிரிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். நான் வந்து 2 செடியாக தான் பிரிச்சிருக்கேன். அடுத்து நம்ம தொட்டி மாற்றும் போது மறுபடியும் 4-5 செடியாக பிரிச்சுக்கலாம். இப்போ எல்லா செடியும் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் என்ன வேலை பார்க்குறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா திராட்சை. அது இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் பெருசாகவே மாட்டேங்குது. இந்த மாதிரி இலையெல்லாம் நம்ம பறிச்சிடலாம். இது மேலே ஏறும் தான் நானும் இதை கட்டி வச்சுருக்கேன். அது இன்னும் வளருது, பொறுமையாக வளருது. அதுக்கப்புறம் இது வந்து சுகர் செடி. இது வந்து கொஞ்சம் காஞ்சி போயிருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த கத்திரி செடி பாருங்கள், இது ஏதோ பூச்சி வந்துருச்சு, அதனால் பூ கூட இப்படி இருக்குது. பார்க்கலாம், நம்ம கத்திரிக்கோல்லையும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அடுத்து மருந்து அடித்து விட்டு ஒரு தடவை பார்ப்போம். அப்படியும் வரல அப்படின்னா இதை வந்து நம்ம இது பண்ணிடலாம். இந்த செடி பாருங்கள், இதோடு போய் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு இப்போ கயிறு கட்டி விடணும். பாருங்கள், முதல்ல இந்த செடி எல்லாத்தையும் எடுத்து ஒரு கட்டு கட்டிக்கலாம். நம்ம கத்திரிக்கோல் தாடா. இதை வந்து நீங்கள் இதில் சுற்றி விட்டுட்டிங்கன்னா அழகாக மேலே ஏறிடும். அதுக்கப்புறம் இந்த செடியுமே நமக்கு வந்து பார்ப்போம், கட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வளரலை அப்படின்னா எடுத்து போட்டுடலாம். என்னன்னு தெரில, இந்த பனிக்காய் என்னன்னு தெரில, கருகி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காய் செடி காய்க்கும்னு பார்க்குறேன், காய்க்கவே மாட்டேங்குது. சரி, ஒரு நாளைக்கு வந்து நம்ம பெருங்காய தண்ணி ஊற்றி பார்க்கலாம். பெருங்காய தண்ணி ஊற்றினாலே நல்லா காய்க்கும். பாருங்கள், இந்த நித்தியமல்லி செடி சூப்பராக மேலே அந்த சைடெல்லாம் போயிருக்கு பாருங்கள். இங்கெல்லாம் நல்லா படர்ந்துருக்கு. இதில் ஒரு தக்காளி செடி இருந்தது, அது வந்து வளரும்னு பார்த்தா வளரலை. இதெல்லாம் அந்த வளரலை அப்படின்னா அதெல்லாம் நம்ம எடுத்து போட்டுருணும். ஒரே ஒரு தக்காளி காய்ச்சிருக்கு. இந்த சேப்பங்கிழங்கு நல்லா தான் வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா நல்லா கத்திரிக்காய் வந்து பூ பூத்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. வெள்ளை கத்திரிக்காய் இதுலேருந்து தான் ஒரு நாள் பறித்து சமைச்சேன். இந்த பாருங்க, நிறைய பிஞ்செல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் தக்காளி பாருங்கள், பிஞ்சு வந்திருக்கு. இது வந்து நம்ம லெமன் கிராஸு நட்டு வச்சோம், அது வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த வாழை மரத்துலேருந்து இந்த சைடு வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா நம்ம தொட்டியில் தான் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் சைடு கட் பண்ணால் நல்லா வளரும். வெயிட் வந்து தாங்காது தொட்டியில். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கொடி அவரை. இதுலேயுமே இந்த பூச்சி வந்துருச்சு, இந்த எறும்பு பூச்சி வந்திருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் இப்போ நம்ம மருந்து அடித்து விட்டுறலாம். கொஞ்சம் வேருக்குமே வேப்பெண்ணெய் கலந்து ஊற்றிடலாம், மேலேயுமே அடித்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அவரைக்காய் வந்து அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இதை பறிச்சிருவோம். அடுத்து நம்ம அவரைக்காய் செடி விதை வச்சுருக்கோம். இப்போ போடக்கூடாது, தை மாதம் போட்டுக்கலாம், சரிங்களா? செம்ம பூச்சி வந்திருக்கு. இது என்ன பூச்சின்னு எனக்கே தெரியல. பாருங்கள், இந்த அவரைக்காவிலையுமே பயங்கர பூச்சி வந்திருக்கு. இந்த செடியை நம்ம பறிச்சிருவோம். அடுத்து நம்ம விதை போட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் சத்தே இல்லாமல் வளர்ந்துட்டுருக்கு. இது பாருங்க,
இதுக்கு எல்லாமே நம்ம கொஞ்சம் மருந்தடிக்கலாம். இந்த ஒரு செடியில் இருந்த பூச்சி பார்த்திங்கன்னா இப்போ எல்லா செடிக்கும் பரவிடுச்சு. இந்த பாருங்க, இந்த பூச்சி இந்த செடியில் கூட இருக்கு பாருங்க எப்படி பூச்சி. பாருங்க, இது வந்து செடி நல்லா வளர்றதுக்கும் பூக்கிறதுக்கும் காய்க்கிறதுக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 175 ரூபாய். இதோட பேர் பாருங்க, காட்டுறேன் நான். இதை பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து நர்சரியில் போய் கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு மக்குக்கு நீங்கள் எந்த மக்காக இருந்தாலும் ஒரு மக்குக்கு ஒரு மூடி. நான் வந்து இதில் 7 மக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்க, 3 மூடி தான் இருந்தது. அப்படியே இருக்கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டபுள்யூ ஃபுல்லாக தண்ணி நிரப்பிக்கிறேன். பாருங்க, இந்த 3 பக்கெட்டில் நான் தண்ணி வச்சுருக்கேன். இந்த வேப்ப எண்ணெய் வந்து ஏற்கனவே ஒரு 1/4 லிட்டர் நான் ஒரு 10 கிராம் அளவுக்கு அடிச்சிட்டேன். இது 100 கிராம் டப்பா. இதை 3ஆக பிரித்து இதில் ஊற்றிக்கலாம். ஒரு மக்கு வந்து நம்ம செடிக்கு மண்ணுக்கு ஊற்றிக்கலாம். நான் இதை அடிக்குவா? வா, இதுக்கு நான் ஊற்றவாவா? அடி. இது பண்ணிட்டு ப்ரெஷர் வர மாதிரி பண்ணிட்டேன். இங்க உள்ள அடிக்கணும். இன்னும் பாருங்க, இந்த மருந்து வந்து பாப்பா அடிச்சிட்டு இருக்கா. குழந்தைங்க கிட்ட கொடுக்கும் போது எல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு அவங்க விரும்புவாங்க. அடிச்சு முடிச்சோன்னா நல்லா சோப்பு போட்டு கையெல்லாம் கழுவிடணும். ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம வந்து செடியை பார்த்தாதான் அது வந்து நல்லா வளரும். நடுப்புற ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு 20-25 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. மேலே வந்து அப்படி மேலே வராத தொட்டு நிறைய அந்த கத்திரிக்காய் செடியிலலாம் பூச்சி வந்துடுச்சு. இப்போ நல்லா காய்க்கிறதுக்கும் பூக்கிறதுக்கும் தான் நான் இந்த மருந்து வந்து அடிச்சிட்ருக்கேன். வேப்பெண்ணெய் வந்து நம்ம அடிக்கடிக்குமே வந்து நம்ம அடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.